வேத புத்தகத்தில் நீங்கள் பார்த்தால் அநேக நியாய தீர்ப்புகளை குறித்து நாம் வாசிக்க முடியும். நோவாவின் நாட்களிலே மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு மனுஷனை உண்டாக்குறதுக்கு மனஸ்தாபப்பட்டு பூமியின் மேலே ஜலப்பிரளயத்தை உண்டாக்கினார். முழு உலகத்தையும் ஜலப்பிரளயம் அழித்து விட்டது 8 பேரை தவிர. லோத்தின் நாட்களிலே ஆண்டவர் சோதோம் கொமோரா பட்டணத்துடைய அக்கிரமத்தின் காரணமாக சோதோம் கொமோரா பட்டணம் ஆண் புணர்ச்சிக்காரர்கள் அதிகமாக இருந்து தேவனுடைய சமூகத்திலே அவருடைய பாவம் எட்டினபடினாலே சோதோமையும் கொமோராவையும் ஆண்டவர் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் அழித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். ஆனால் கானானுக்குள்ள 2 பேர் தான் போனாங்க. மற்றவர்கள் எல்லாம் வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டார்கள். தேவனுடைய கற்பனைகளை பெற்ற இஸ்ரவேல் ஜனம் பாவத்தை தொடர்ச்சியாக செய்தபடினாலே ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை நேபுகாத் நேச்சார் கையிலே ஒப்புக் கொடுத்தது மாத்திரமல்ல, எருசலேம் தேவாலயமும் தீக்கிரையாக்கப்பட்டது. இந்த நியாய தீர்ப்பை எல்லாம் பார்க்கும் பொழுது தேவன் எவ்வளவாய் பாவத்தை வெறுக்கிறார் என்கிற காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ள தேவன், பாவத்தை வெறுக்கிற தேவன். பாவம் தேவனுடைய நியாய தீர்ப்பை கொண்டு வரும் என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த ஆண்டவர் இன்றைக்கும் மாறாதவராக அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்க நியாயாதிபதியாய் வரக்கூடிய நாட்கள் நெருங்கிவிட்டது.